காலை வேலை வணக்கங்கள். ஜாதிய ஆணவ படுகொலைகள், ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கு. எப்பொழுதெல்லாம் ஒரு ஜாதிய ஆணவ படுகொலை நிகழ்கிறதோ அப்பொழுது ஆணவ படுகொலைக்கென்று ஒரு தனியான சட்டம் கொண்டு வர வேண்டும், அதற்காக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை மட்டும் வைத்துவிட்டு அடுத்த ஆணவ படுகொலைகளை பார்க்க போய்விடுகிறார்கள் அரசியல்வாதிகள், சமூக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள். ஆனால் இன்று வரை ஜாதி மறுப்பு திருமணங்கள், பொருளாதார சமமற்ற நிலையில் இருக்கிற ஒரே ஜாதிக்குள் நடக்கும் திருமணங்களில் இருக்கிற கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு இவர்கள் சொல்கிற தனிச்சட்டம் தீர்வானதா? தனிச்சட்டம் தேவை. முறையாக அந்த வழக்கு காவல்துறையால், நீதிமன்றங்களால், ஊடகங்களால், பொதுமக்களால் எல்லாம் சரியாக அணுகப்பட்டு முறையான விரைவான தண்டனை பெறப்பட்டு அவர்கள் சிறை செல்ல வேண்டும். இதில் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சங்கர் என்பவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் மேல்முறையீடு. அதிலே பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற கௌசல்யா என்கிற நபர் இன்றும் போராளியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். இறந்தது சங்கர் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர் அளிக்கப்பட்டது. இன்று வரை ஆணவ படுகொலைகள் முறையாக அரசு துறை நிறுவனங்கள், ஆட்சியாளர்கள், மாவட்ட நிர்வாக அமைப்புகளாக இருக்கிற காவல்துறை, ஆட்சி மன்றத்துறை, நீதித்துறை, நீதிபதிகள், சமூக பொறுப்பு கூடியவர்கள் தங்களை தலித்திய போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு சம்பவம் நடந்திருக்க இடத்திற்கு போய் தகவல்களை திரட்டி எப்படி முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு தரவுகளை தருகிற கருங்காலிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகளை நடப்பதற்கான சாத்தியங்களையும் வாய்ப்புகளையும் தொடர்ந்து பேணி வருகிறார்கள். இதில் ஜாதி மட்டும் கிடையாது, பொருளாதாரம் இருக்கிறது. இதில் ஜாதி மட்டும் கிடையாது, அரசியல் அதிகாரம் இருக்கிறது. இதில்